பகுத்தறிவுன்றது எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, அச்செயலை பகுத்து பிரித்து ஆராய்ந்து பார்த்தல் தான் பகுத்தறிவுன்றது. இவன் நேராக என்ன பண்ணுறான்னா, பகுத்தறிவுனால கடவுள் இல்லை அப்படின்னு ஒத்துக்கிறது தான் பகுத்தறிவு. கடவுள் இல்லவே இல்லை, ஒரு தவறான ஒரு புரிதலை மக்கள் மனதுக்குள்ள திணிச்சு ஒரு ஒழுங்கற்ற செயலையுமே ஒரு அறிவில்லாத செயல்களிலுமே மக்களை திசை திருப்பி கொண்டு போறதுக்கான ஒரு வே தான் இந்த பகுத்தறிவு பேசுறவங்க. நல்லா புரிஞ்சுங்க. அப்படிப்பட்டதான் கடவுள் மறுப்பும்பான். ஆனா முதல்ல சுத்திக்கின்னு போயிட்டு இந்த பக்கம் அந்த பின்னாடி வழி வாசல்ல போய் பொங்கலும் புளியோதரையும் வாங்கி தின்றது யாரானா அந்த சொல்ற பகுத்தறிவாளனா தான் இருப்பான். இந்த பக்கம் உனக்கு கடவுள் இல்லைன்னு சொல்லுவாமா, கடவுள் இல்லை, கடவுள்லாம் ஏன் நம்பிக்கிட்டு இருக்க, எல்லாமே நான் தான், என்னோட சொந்த இதில் தான் எல்லாமே செயல்பட்டுக்கிட்டு இருக்கு, நான் என்னோட உழைப்பில் சாப்பிட்றேன், அப்படி சாப்பிட்றேன், கடவுள்ன்ற ஒரு கான்செப்டே இல்லைன்னுவான். நீங்கள் பாருங்கள் வேணும்னா கடவுள் மறுப்பாளன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பகுத்தறிவு பேசி சுற்றின்னு இருக்கிறவங்க எல்லாருமே அப்படி தான். இந்த பக்கம் போயிட்டு அந்த பக்கம் புளியோதரையும் பொங்கலும் வாங்கி முதல் லைனில் இல்லை திருட்டுத்தனமாக வாங்கி தின்றதே இவன் தான். அப்போ இவன் என்ன பண்ணுறான்னா, கடவுள் இந்த பக்கம் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் அவனுக்கு தேவைக்கு உண்டான அவனுக்கு தேவையான எல்லா விஷயத்தையுமே அவன் செஞ்சுப்பான். ஆனால் உங்ககிட்ட கடவுள் இல்லைன்னு சொல்லுவான். முதல்ல அவன் தான் போய் முருகருக்கு வேல் கம்பு தூக்குறது, பால் குடம் எடுக்கிறது, பால் காவடி எடுக்கிறது. ஏன் நான் இது இப்படி சொல்கிறேன்னா, இவங்களை நம்பி நீங்கள் வீணாக போயிடாதீங்க அப்படின்ற நான். ஏன்னா இங்கே கடவுள் இல்லாமல் நீங்கள் இருக்க முடியுமா, நான் இருக்க முடியுமா, இல்லை 84,000 ஜீவராசிகள் இருக்குமா, ஒரு பூச்சி இருக்குமா, புழு இருக்குமா? இறைவன் அப்படின்றவர் ஏகன் இறைவனடி போற்றின்றார் மாணிக்க வாசகர். அப்படின்னா என்ன? இறைவன் விண்ணுக்கும் மண்ணுக்கும் அப்பாற்பட்டு கடந்து அனைத்திலும் அவனே, அனைத்து உருவத்திலும் அவனே, அனைத்து செயலிலும் அவனே, எல்லாத்துலேயும் அவர் தான் ஊடுருவிருக்காரு அப்படின்றதான் இன்னைக்கு மாணிக்க வாசகர் முதற்கொண்டு வந்து போகிற எல்லா மகான்களுமே சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம். திருமூலர் இன்னும் எளிமையாக புரிய வைப்பார். தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கிடைக்கின்றான், தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னைத்தானே அர்ச்சிக்க தான் இருந்தானே என்றார். அப்படி தன்னை பற்றி அவன் தெரிஞ்சுக்காம, தன் உணர்வதற்குள்ள அவன் போகாம, முழுக்க மனசு சொல்கிற அந்த மாயை சொல் பேச்சை கேட்டுக்கிட்டு கடவுள் இல்லை, எல்லாமே நான் தான். அவனுக்கு துன்பம் வரும்போதெல்லாம் கடவுள் கிடையாது, ஆனால் அவனுக்கு காசு பணம் வரும்போதெல்லாம் கடவுள் இருக்கிறார். இல்லை அவன் ரொம்ப நொந்து போயிட்டானா கடவுள் இருக்கிறார். முதல்ல போய் தேடுற இடம் எங்கேயே இருக்கும், கடவுளாக இருக்கும். ஆனால் உங்ககிட்ட கடவுள் இல்லைன்னு சொல்லுவோம். பகுத்தறிவு பேசுறது தவறு கிடையாது. எல்லா விஷயத்தையுமே எந்த செயல்களாக இருந்தாலும் சரி பகுத்து ஆராய்ந்து அது மூலம் என்ன, அது முடிவு என்ன, அது எங்கே ஆரம்பிக்குது, எங்கே தொடங்குது, இப்படின்ற எல்லா விஷயத்தையுமே பகுத்து ஆராயணும். அதாவது பிரித்து 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 பார்க்குறது தான் பகுத்தறிவு. இதுதான் பகுத்து ப்ளஸ் அறிவு. பகுத்து அறிவு, பகுத்துன்னா என்ன, செப்பரேட்டாக பிரிச்சுறது தான் பகுத்துன்றது. கடவுள் இல்லைன்னு சொல்றது கிடையாது. அப்படி கடவுள் இல்லை அப்படின்ட்டு ஒருத்தன் ஒரு கோட்பாடு எடுத்துக்கிட்டு வெளியே போறான்னா அவனை விட ஒரு மோசமானவன் இந்த சொசைட்டில இல்லை, சமுதாயத்தில் இல்லை, உலகத்தில் இல்லை, அவன் ரொம்ப மோசமானவனா இருப்பான். அவன்கிட்ட இந்த நல்ல குணம்லாம் எதிர்பார்க்க முடியாது. அவன்கிட்ட ஒரு கருணையோ ஒரு இரக்கமோ, ஒரு 4 பேருக்கு உதவி பண்ணுறதோ, 4 பேருக்கு ஒரு உதவி செய்கிறதோ, ஒரு 4 பசிச்ச வயிறுக்கு உணவளிக்கிறதோ, இந்த மாதிரி செயல்பாடுகளும் இந்த மாதிரி கோட்பாடுகளும் அவன்கிட்ட இருக்கவே இருக்காது. எல்லாவற்றிலும் இறைவனை காணுன்றார் விவேகானந்தர். அப்படின்னா என்ன? இவன் நல்லவன் இவன் கெட்டவன் அப்படிலாம் கிடையாது. எல்லாமே ஒன்று தான், எல்லாமே இறைவன் தான், எல்லாமே இறைவனோட செயல் தான். அப்படி எல்லாமே இறைவனை காண்று அப்படின்றார். இந்த கான்செப்டெல்லாம் அவன் சொல்ல மாட்டான். ஸ்ட்ரெயிட்டாக கடவுள் இல்லைன்றுவான். இதெல்லாம் மூட நம்பிக்கைன்றுவான். இந்த மஞ்சள் தேய்க்கிறது மூட நம்பிக்கைன்னுவான். இந்த மஞ்சள் தேய்க்கிற கான்செப்ட் எதுக்கு தேய்க்கிறாங்கன்னு தெரியுமா? அதை விட ஒரு ஆன்டிபயோட்டிக், அதை விட ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி கொண்ட ஒரு மருந்து உலகத்திலேயே இல்லை. அது தெரியுமா உங்களுக்கு? உடனே அவன் பகுத்தறிவானா உடனே தாலி அறுத்து போட்டுறதுன்னுவான். என்ன பகுத்தறிவு? என்ன இது? எந்த காலத்தில் இருக்கீங்க? எதுக்கு தாலியை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? தாலி அவுத்து ஓரமாக வச்சிருக்கணும். ஆனால் அவங்க வீட்டில் அவன் பொண்டாட்டியெல்லாம் தாலி போட்டுட்டு தான் இருக்கும். அவங்க வீட்டில் இருக்கிற பொம்பளைங்க எல்லாருமே தாலி போட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் அடுத்தவங்களோட பொண்டாட்டி தாலி அணியிறதோ, கோவிலுக்கு போகிறதோ, நெத்தியில் குங்குமம் சூடுறதோ, இதெல்லாம் அவனுக்கு தவறு. ஆனால் அவங்க வீட்டில் இருக்கிறவங்கலாம் சரியாக இருக்கணும், அவங்க வீட்டில் இருக்கிறவங்களாம் ஒழுங்காக இருக்கணும் அப்படின்ற நினைக்கிறவன் அவன்லாம். இது எப்படி எடுத்துப்பீங்க? இதே ஒரு பகுத்தறிவு பேசுகிறவங்க யாராவனா இருக்கட்டும், அவங்க மனைவி தாலி போடலை, அவங்க மனைவி கோவிலுக்கு போக மாட்டாங்க, அவங்க மனைவி வீட்டிலே தான் இருப்பாங்க, அவங்களும் கடவுள் மறுப்பாளர். எங்கேயாச்சும் யாராச்சும் ஒருத்தர் காட்டுங்க, யாராச்சும் ஒருத்தர் சொல்லுங்க. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? கடவுள் இல்லைன்னு சொல்கிறவன் வீட்டில் தான் பெரிய பூஜையாரம் இருக்கும். கடவுள் இல்லைன்னு சொல்கிறவன் தான் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுருப்பான். கடவுள் இல்லைன்னு சொல்கிறவன் தான் முதல்ல பொங்கலும் புளியோதரையும் வாங்கி தின்னுட்டு அவன் பாட்டுக்கு அவன் புத்திசாலித்தனமாக பகுத்து ஆராய்ஞ்சு புத்திசாலித்தனமாக தெளிவாக இருப்பான். ஆனால் உங்ககிட்ட இல்லைன்னு சொல்லுவான், கடவுள் இல்லைன்னு சொல்லுவான். நீ அதுக்குள்ளே போகாத. ஆனால் அவனுக்கெல்லாம் ஒரு உண்மை எப்போ தெரியும் தெரியுமா? கடவுள் இல்லைன்னு சொல்கிறவனுக்கு இந்த உடலில் இருந்து இந்த ஆன்மா ஒரு நாள் வெளியே போகும். அப்படி இந்த உடலில் இருந்து ஆன்மா வெளியே போகும்போது அன்னைக்கு தேடுவான் கடவுள். ஆஹா, இந்த மாதிரி அங்கே ஒருத்தன் கத்திக்கிட்டு இருந்தானே, கடவுள் இருக்காருன்னு சொல்லி உண்மையாகவே இருக்குப்பா, ஐயோ இப்போ இதுலேருந்து இந்த உடலேருந்து தப்பிக்கிறதுக்கு எப்படின்னு தெரியலையே, வழி தெரியலையே அப்படின்ட்டு அன்னைக்கு உட்காந்து அங்கே ஒருத்தன் புலம்பிக்கிட்டு இருப்பான். அவன் தான் உனக்கு பகுத்தறிவை தவறுதலாக தப்பாக சொல்லி கொடுத்தவன் அவனாக தான் இருக்கும். அதனால் என்ன சொல்ல வரேன்னா, அவன் கடவுள் இல்லைன்னு சொன்னால் அது அவனோட புரிதல், அது அவனோட கான்செப்ட். ஆனால் அவன் சொல்கிறத நீங்கள் ஏற்றுக்காதீங்க.
கடவுள் இல்லாமல் இங்கே எந்த ஒரு நகர்வுமே இல்லை, கடவுள் இல்லாமல் இங்கே எந்த ஒரு செயலும் இல்லை, கடவுள் இல்லாமல் இங்கே பொழுதும் விடியாது, பொழுதும் போகாது. இதன மாணிக்க வாசகர் சொல்கிறாரு, புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விரகமாய் பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராய் இச்செல்லா இத்தாவர சங்கமத்திலும் பிறப்பெடி தெளிந்தேன் எம்பெருமான் மெய்யே அவர் பொன்பாதம் கன்று நான் வீடு விட்டுறேன் என்றார். அப்படின்னா என்ன? எல்லா பிறப்பும் எடுத்துட்டேன், ஒரு பிறப்பு 2 பிறப்பில் பல பிறப்புகள், பல ஆயிரம் பிறப்புகள் நான் எடுத்துட்டேன். உண்மைதான்ப்பா இறைவன் இருக்கிறது, கடவுள் இருக்கிறது சத்தியம்தான், அது உண்மைதான் அப்படின்னு அவர் பொன் பாதத்தை கண்டு நான் வீடு விட்டுறேன், என்னை விட்டுட்டேன், அவர்கிட்ட சரணாகதி அடைஞ்சிட்டேன், சரண்டர் ஆயிட்டேன் அப்படின்றார். இது அவர் மட்டும் கிடையாது, வந்து போன எல்லா மகான்களும் சித்தர்களுமே அதை கண்டு அதை உணர்ந்து உள்ளொலியில பயணப்பட்டவங்க தான் எல்லாரும். அப்பேற்பட்ட மகான்கள் எழுதாத பாடல்களா, அவர்கள் பாடல்கள் மூலமா சொல்லப்படாத விஷயங்களா? அதனால கடவுள் இல்லைன்னு சொன்னா தயவு செஞ்சு அது அவங்களுடைய கூற்று. நீங்கள் கடவுள் இல்லைன்ட்டு அவங்க சொல்கிறத நீங்கள் ஏற்றுக்கிட்டு நீங்கள் கடவுளை மறுத்துட்டோ, நீங்கள் இறைவன் இல்லை அப்படின்னுட்டோ நீங்கள் அந்த வேலை போய் உங்களை நீங்கள் ஏமாற்றிக்காதீங்க. நீங்கள் மோட்ச முக்தி அடையாமல் போயிடாதீங்க. இன்னும் பிரம்ம யோகத்தை இன்னும் டைமிங் இன்க்ரீஸ் பண்ணி செய்யுங்க. இன்னும் மனசை ரொம்ப ஆழ்ந்த ஒரு அமைதிக்குள்ளே கொண்டு போங்க. இந்த மாதிரி செயல்களில் ஈடுபடுங்க. நீங்கள் கடவுள் இல்லை அப்படின்ட்டு நீங்கள் அந்த கான்செப்டில் போயிட்டீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு ஒழுக்கம் இருக்காது, ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்காது. இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனில் பகுத்தறிவு அப்படின்ற பேரில் பகுத்தறிவு பேசி பகுத்தறிவு கொண்டு வந்த ஒரு தெளிவும் ஒரு தெளிதலும் அப்படின்னு பார்த்தா ஒன்றுமே கிடையாது. குடிக்கிறதும் புகை அருந்துறதும் இந்த மாதிரி செயல்கள் தான் இந்த பகுத்தறிவு, இந்த கடவுள் மறுப்பு இதெல்லாமே இன்னைக்கு இருக்கிற சொசைட்டியில் சொல்லி கொடுத்துருக்குது. அதனால ஆன்மீகம் அப்படின்றது முழுக்க 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 ஒரு சுய ஒழுக்கத்தையும் ஒரு சுய நெறியையும் ஒரு ஆனந்தமான வாழ்க்கையும் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையும் கொடுக்கிறது தான் ஆன்மீகம். அப்படி இந்த உடலையும் மனதையும் நீங்கள் சுய ஒழுக்கத்துடனும் ஒரு ஆனந்தமான ஒரு மெய்யியலை நோக்கி நீங்கள் நகர்ந்துடும் போது உங்களுடைய வாழ்க்கை அப்படின்றது பேரின்பம் என்கின்ற சுவை ஏற்பட்டுரும். அப்படி நீங்கள் கடவுளை விட்டு போனீங்கன்னா முழுக்க இந்த மாயையில் தான் நீங்கள் ஆட்கொண்டுப்பீங்க, இந்த மாயையில் தான் மாட்டிப்பீங்க. முழுக்க முழுக்க கவனங்களும் உங்களுடைய எண்ணங்களும் சிந்தனைகளுமே ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷனில் ஒரு மன அழுத்தத்துலையும் இப்படி தான் கொண்டு போயிட்டு இருக்கும். திசை தெரியாமல் ஓடிக்கிட்டு இருப்பீங்க இந்த இடத்துல. இது நிறைய பேரோட வாழ்க்கையில் நடந்திருக்கும், ஆமாவா இல்லையா? பகுத்தறிவு என்பது எந்த ஒரு விஷயத்தையுமே பகுத்து ஆராய்ந்து பிரித்து அலசி எடுக்கிறதா பகுத்தறிவு.